அண்மை செய்தி. கொரோனா காலத்தில் பழனிசாமியின் சிறப்பான ஆட்சிக்கு சாத்தான்குளம் சம்பவமே சாட்சி என்று ரகுபதி தெரிவித்திருக்கிறார். ஜெயராஜ் பீனிக்ஸ் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறியதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இபிஎஸ் கூறிய பொய் இன்று வெளியான நீதிமன்ற தீர்ப்பு மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளை காப்பாற்ற பொய் சொன்ன பழனிசாமியும் குற்றவாளிதான் என்றும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் கொரோனா காலத்தின் பழனிசாமியின் சிறப்பான ஆட்சிக்கு சாத்தான்குளம் கொலை சம்பவமே சாட்சி என்று அமைச்சர் ரகுபதி தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஜெயராஜ் பீனிக்ஸ் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறினார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றவரும் குற்றவாளியே என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் கூறிய பொய் இன்று வெளியான நீதிமன்ற தீர்ப்பு மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதும் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ரகுபதி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் இபிஎஸ்சின் பொய் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார்.